அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான பதிவு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஒரு நபர் பார்த்தீங்கன்னா எப்போ சான்ஸ்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை மட்டம் தட்டி பேசுகிறாங்க, மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறீங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு பதிவு தாங்க. இதிலிருந்து எப்படி தப்பிக்கணும், அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக வந்தடையும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துடலாம். எதிரி தொல்லைகள் என்பது ஒரு தனி ரகம். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே இருப்பார்கள். வீட்டில் உறவினர்களாக, நண்பர்களாக அல்லது அக்கம் பக்கத்தினராக பார்த்தீங்கன்னா இருக்கலாங்க. எப்படி இவர்களை பார்த்தீங்கன்னா நோகடிக்கலாம், இவர்களுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா கெடுக்கலாம் என்பதே அவர்களினுடைய வேலையாக இருக்கும். உடல் வாக்கு, நிறம், படிப்பு, வேலை அல்லது திருமண வாழ்க்கை என எதை சொல்லியாவது பார்த்தீங்கன்னா உங்களை மட்டம் தட்டுவார்கள். இப்படிப்பட்டவர்களை சமாளிக்க வீட்டில் இருந்தபடியே செய்ய வேண்டிய மிக ஒரு முக்கியமான விஷயத்தை பகிரப் போகிறேன். இப்போ இந்த பரிகாரத்தை குறித்து நம்ம பார்த்திங்கன்னா பயனடைய போகிறோம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த பரிகாரத்தை குறித்து நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். இந்த பரிகாரம் செய்வதனால அவர்களுக்கு ஏதாவது பார்த்திங்கன்னா ஆபத்து வந்து விடுமோ என்று பயப்பட வேண்டாம். இது எவருடைய உயிருக்குமே அல்லது ஆரோக்கியத்திற்குமோ பார்த்திங்கன்னா பாதிப்புகளானது ஏற்படாது. இது உறுதியாக சொல்கிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யாருமே இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுனால அவர்களுக்கு பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லைங்க. இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால அவர்களுடைய பார்வையானது, அதாவது அவர்கள் உங்களை பார்க்கக்கூடிய பார்வை மாறும் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையும் உயரும். அதற்காக தான் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதன்படி மறக்காமல் பார்த்திங்கன்னா இந்த பரிகார முறையை பார்த்திங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை இரவு நேரங்களில் செய்வது ரொம்ப சிறந்தது. அப்படி இல்லையா ஞாயிற்றுக்கிழமை இரவுகளில் கூட நீங்கள் செய்யலாம். இதை பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இரவு அல்லது ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தாங்க செய்யணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தூங்க போவதற்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள் இருக்கு இல்லையா, அந்த சமயங்களில் இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னா செய்திடுங்க. உங்களுடைய நிபந்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். ஆனால் பார்த்திங்கன்னா தீட்டு காலங்களில், அதாவது மாதவிடாய், பிறப்பு, இறப்பு இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னா செய்வதை தவிர்த்துக்கோங்க. பாதிக்கப்பட்ட நபரை நேரடியாக செய்வது அதிக பலனையே கொடுக்குங்க. இந்த பரிகாரத்திற்கு என்னென்ன பொருட்களானது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு, கற்பூரம் மற்றும் அதை எரிய வைக்க ஒரு தேங்காய் சிரட்டை அல்லது மண் அகல் விளக்கானது பார்த்தீங்கன்னா தேவைங்க. இந்த அனைத்துமே பார்த்திங்கன்னா முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள். அதற்கப்புறமா நீங்கள் அந்த மிளகு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மிளகுல பார்த்திங்கன்னா 6 எண்ணிக்கையை கொண்டு 6 மிளகுகளை பார்த்திங்கன்னா உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்கள். உங்களை மனதளவில் துன்புறுத்தும் நபர் இனி அப்படி செய்யக்கூடாது என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். கற்பூரத்தை ஏற்றி அந்த எரியக்கூடிய தீயில் ஒவ்வொரு மிளகாக பார்த்திங்கன்னா போடணும். அந்த தீயில போடுங்க. அப்புறம் மிளகை பார்த்திங்கன்னா போடும்போது அது நேராக நெருப்பில் பார்த்திங்கன்னா விழ வேண்டும். தவறி வெளியோ விழுந்தாலோ அல்லது கீழே விழுந்தாலோ அந்த வாரம் பார்த்திங்கன்னா கணக்கில் வராது. ஸோ அதை விடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் மீண்டும் நீங்கள் செய்யணுங்க. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 6 வாரங்கள் செய்து வரும் பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்படி செய்வதன் மூலம் உங்களை மட்டம் தட்டுபவர்களினுடைய ஆட்டங்கங்களானது பார்த்திங்கன்னா அடங்குங்க. உங்களுடைய மன வலிமை மற்றும் வாழ்க்கை தரங்களும் உயர்ந்து காணப்படும். உங்களை அவமானப்படுத்துபவர், எதிரிகள், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கண் திருஷ்டியால் அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு பார்த்திங்கன்னா சுத்தபத்தமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை எந்த நாளில் செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இரவும்
அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரங்கள்லேயும் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்க செல்லக்கூடிய அந்த ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக தான் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். அதற்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா பரிகாரத்திற்கு என்னென்ன தேவையோ அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, 6 மிளகையும் அந்த கற்பூரத்தையும் தேங்காய் சிரட்டை, அதாவது தேங்காய் ஓடுன்னு சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் சிரட்டையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கற்பூரத்தை வைத்து பொருத்திடுங்க. பொருத்திட்டு அதன் பின்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6 மிளகாய் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த 6 மிளகையும் எடுத்து அந்த நெருப்பில் நீங்கள் போடும்போது உங்களை யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவமானப்படுத்துகிறாங்க, குறிப்பாக வந்து சொல்லி மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க, படிப்பு விஷயத்தில் ஆகட்டும், வேலை விஷயங்களாகட்டும், இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறது வர்றது, இந்த அனுபவங்கள் குறைவுகளாக நீங்கள் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இருப்பீங்க. அந்த ஒரு விஷயங்களை சொல்லி அவமானப்படுத்துறது, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவமானங்களை வந்து ஏற்படுத்துறது. அதே போல் உங்களுடைய வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்ய தெரியாது, அதை சொல்லி அவமானப்படுத்துறது, ரொம்ப இழிவாக பேசுகிறது, அதே மாதிரி உங்களை பார்த்து சிரிக்கிறது, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசை வெக்ஸ் பண்ணி அப்படியே வெறுக்கிற அளவுக்கு அழுது உங்களை அப்படியே யார்கிட்ட சொல்லி அழுவுறதுனே தெரியாத அளவுக்கு உங்களுடைய மனசை வந்து பார்த்திங்கன்னா புண்படுத்துவாங்க இல்லையா, அவங்க முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக செஞ்சுருவீங்க. படிப்பாகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், வெளி விஷயங்களாகட்டும், எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னுதாரணமாக ஒரு முன்னேற்ற பாதையில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 6 வாரங்கள் மறக்காமல் அந்த செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இதில் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த வாரத்தில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த 6 வாரங்கள் செய்யணும். இப்போ செவ்வாய்க்கிழமை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய்க்கிழமை ஒரு நாள், இப்போ இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கிட்டிங்களா, அடுத்து நெக்ஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி 6 வாரங்கள் செய்யணுங்க. சரிங்களா, 6 வாரங்கள் 6 மிளகு, கற்பூரம், தேங்காய் சிரட்டை, ஓகேங்களா, இது மட்டும்தான். அதே போல் அந்த மிளகு போடும்போது உங்களை வந்து யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்கள பர்டிகுலராக நீங்கள் மனசில் நினச்சி தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நபர் உங்களை அடுத்த டைம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சொல்லி அவமானப்படுத்தின விஷயங்கள்லாம் திரும்ப பேசவே மாட்டாங்க, யோசிப்பாங்க. உங்களை பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சங்கள் ஏற்படும், ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே மனப்பான்மை வந்து உங்களை அந்த டிபெண்ட் பண்ணுற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டு உங்கள்கிட்ட எப்பயும் கேஷுவலாக வந்து பேசுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பழகலாம். ஸோ அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.